ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏஐ ஜெனரேட்டட் இமேஜஸை எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லலாம் செல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டுட்டோரியல் மாதிரி, ஓகேங்களா? எந்தெந்த பிளேசஸ்லாம் நான் ஆல்ரெடி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன், அதாவது அட்லீஸ்ட் அக்கௌண்ட்டாச்சும் ஓப்பன் பண்ணியிருப்பேன் அந்த சைட்டில், ஓகேங்களா? அந்த மாதிரி என்னென்ன சைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அடோப் ஸ்டாக். அடோப் ஸ்டாக்கில் வந்து எனக்கு இதுக்கு வந்து நான் 3 இயர்ஸாக இந்த சைட்டில் வந்து என்னோடய அக்கௌண்ட்ஸ் வந்து 3 இயர்ஸாக இருக்குது, ஓகேவா? இந்த 3 இயர்ஸில் என்னோடய போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து ஒரு 26,000 இமேஜஸ் இருக்கும் இந்த சைட்டில் மட்டுமே, சரிங்களா? 20,000 இமேஜஸ் கிட்டே இருக்குது. நியர்லி ஒரு $2,000 கிட்ட இந்த ஒரு சைட்லேருந்து மட்டுமே நான் ரெவென்யூ ஏர்ன் பண்ணியிருப்பேன், சரிங்களா? அதுதான் அடோப் ஸ்டாக்கோட என்னோடய ரெவென்யூ. இதில் எனக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஓகேங்களா? 1-2 அக்கௌண்ட்டே இருக்குது, சரியா? நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க, அதில் எனக்கு இருக்குது. அதுக்கு அடுத்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ பிக்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. ஃப்ரீ பிக்கில் கிட்டத்தட்ட ஒரு 19,000 இமேஜஸ் இருக்குது ஃப்ரீ பிக்லேயும். இதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு $200 $300 கிட்ட ஏர்ன் பண்ணியிருப்பேன். அதுக்கான ப்ரூஃப்ஸு காமிக்கலாம். ஓகே, இதுதான் என்னோடய ஃப்ரீ பிக் அக்கௌண்ட். இதில் வந்து லாஸ்ட் மந்த் வந்து $40 வந்திருக்கு, ஓகேங்களா? $40ல் 10% பிடிச்சிட்டு $36 தான் நம்மளுக்கு ரெவன்யூ வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் $36 தான் என்னோடய ரெவன்யூ லாஸ்ட் மந்த் இந்த அக்கௌண்ட்டில், ஓகேவா? இப்போ தான் நான் அதை க்ரியேட் பண்ணேன். இதுக்கு வந்து ஏஜ் வந்து எவ்வளோன்னா ஒரு 1 இயர் வச்சுக்கலாம். லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் இருக்கும். 1.5 இயர்ஸ் வந்து இங்கே இருக்குது எனக்கு அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து மோஷன் எலமெண்ட்டில் பார்த்தா எனக்கு வந்து லாஸ்ட் ஒரு இதுவும் ஒரு 1.5 இயர்ஸ் தான் ஆகுது. 1.5 இயர்ஸ், ஓகே. இதில் வந்து எனக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்குதுன்னா ஒரு நியர்லி ஒரு 30,000 இமேஜஸ் இருக்குது. 30,000 இமேஜஸ் கிட்ட இந்த ஒரு அக்கௌண்ட்டில் இருக்குது. இதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு $200 கிட்ட ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஓகே. அப்போது ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம 3 அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கான இது பார்த்துருவோம். அதோ இருக்கா, டோட்டல் இயர்னிங்ஸ் வந்து லாஸ்ட் 3 மந்த்துக்கு தான் இது போட்டிருக்கு. 12 மந்த்ஸுக்கு போட்டால் அதிகமாகவே காமிக்கும், சரிங்களா? லாஸ்ட் 3 மந்த்துக்கு வந்து இவ்வளோ போட்டிருக்கு. 12 மந்த்ஸ் பார்ப்போம். ஓகே, 475. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இருக்குது. $475. ஓ சாரி, இங்கே $2,000 போட்டிருக்கேன் நான். 450ன்னு வச்சுப்போம், ஏன்னா கமிஷன்ஸ்லாம் போக அவ்வளோதான் வரும். $450, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டெபாசிட் ஃபோட்டோஸ். இதுதான் டெபாசிட் ஃபோட்டோஸ். இதில் என்னோடய அக்கௌண்ட் செக்யூரிட்டிக்காக இவ்வளோ ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கரண்ட்டாக $18 இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 வித்ட்ராஸ் எடுத்திருக்கேன். ஒரு வித்ட்ராவுமே $25 சொல்லிவிட்டு ஒரு $50 எடுத்திருக்கேன், ஓகேங்களா? $50 வந்து இதில் வந்து நான் வித்ட்ராஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18,000 வெக்டர் ஆர்ட்ஸ் இருக்குது. வெக்டர் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் அந்த ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லுஸ்ட்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டு, ஓகேவா? வெக்டீஸி இதுக்கு கீழே இருக்கிறதுலாம் நான் வந்து ஏர்ன் பண்ணல. வெக்டீஸில் வந்து இருக்குது ஒரு 300 இமேஜ் மட்டும்தான் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. 300 இமேஜுக்கு வெறும் $15 தான் வந்து என்னோடய ரெவன்யூவாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வித்ட்ரா எடுக்கலை. இது கிட்டத்தட்ட 2 வருஷமாக இருக்குது என்னோடய அக்கௌண்ட் இங்கே, ஓகேங்களா? டெபாசிட் ஃபோட்டோஸில் நான் எவ்வளோ நாளாக இருக்கேன்னா, டெபாசிட் ஃபோட்டோஸில் வந்து ஒரு 1 இயர் தான் இருக்கும். 1 இயர் கூட சொல்ல முடியாது, ஒரு 10 மந்த்ஸ் ஆர் 9 மந்த்ஸ், ஓகே. 9 மந்த்ஸ் தான் இருக்கும் டெபாசிட் ஃபோட்டோஸில். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீம்ஸ் டைமில் என்னோடய போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து ஒரு 2,000 to 3,000 இருக்கும், ஓகே. டெபாசிட் ஃபோட்டோ காமிச்சிட்டேன். வெக்டீஸில் இதோ
$12 தான். நான் கூட அதிகமாக நினச்சிட்டேன். $12 தான் இது வரைக்கும் டோட்டல் ரெவன்யூ 2 இயர்ஸில். ஓகேங்களா, $12 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ட்ரீம்ஸ் டைம் பார்த்தா 3 வருஷமாகவே இருக்கேன். 3 இயர்ஸாகவே ட்ரீம்ஸ் டைமில் இருக்கேன். அப்லோட் ஆனது ஒரு 2500 இமேஜஸ் இருக்கலாம். இதில் வந்து ரெவன்யூன்னு பார்த்தா ஒரு $4 தான். இது என்னன்னு தெரியல, எனக்கு ஒர்க் ஆகலையே எப்படி தெரியல. என்னோடய ரெவன்யூவே $4 தான். அதனால் இது வந்து ஓரளவுக்கு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ PNG ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் வீக்லேருந்து தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இதில் வந்து ஒரு 1000 இமேஜ் பப்ளிஷ் ஆகிருக்கு. 10,000 இமேஜ் அப்லோட் பண்ணதில் 9,000 ரிஜெக்ட் ஆகிட்டு 1000 இமேஜ் பப்ளிஷ் ஆகிருக்கு. 1000ல் 23 டவுன்லோட்ஸ் வந்திருக்கு. எவ்வளோ ஏர்னிங்ஸு பார்ப்போம். இது சைனப் போனஸ்ஸு. சைனப் போனஸ் $5. ஆனால் வித்ட்ரா பண்ண முடியாது. அது பார்ப்போம். $23க்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த மந்த் முடியறதுக்குள்ளே எவ்வளோ இமேஜ் அப்ரூவல் ஆகுது, அதுக்கு எவ்வளோ ரெவன்யூ லாஸ்ட் மந்த் எண்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றியே ஒரு டுட்டோரியல் போடலாம். இப்போது அதாவது இந்த சைட்டை டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் தான் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 பேரை பார்க்க போகிறோம். ஷட்டர்ஸ்டாக். இதில் இருக்கவங்களுக்கு ஓகே, ஷட்டர்ஸ்டாக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம்னா, ஜெட்ஜ் யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல. ஜெட்ஜுன்றது வந்து ஒரு வால்பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணுற ஒரு வெப்சைட். நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க நம்ம சைடு. ஓகேங்களா, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வால்பேப்பர் கிட்ட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். 200 வால்பேப்பருக்கு ஒரு $20 பக்கம் எனக்கு வந்துருந்துச்சு. இதுவும் இன்னும் வித்ட்ரா பண்ணலை. வித்ட்ரா பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. எந்த அக்கௌண்ட்டில் இருக்குன்னா இங்கே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும். டோட்டல் நெட் $1 சொல்லிட்டு ஒரு $20 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி டோட்டலாக பார்க்குறதுன்னு கூட நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஓகே, $20 கிட்ட தான் இருக்கும். சரிங்களா, அதுக்கு அடுத்த ஒரு ஆள் யாருன்னா ஷட்டர்ஸ்டாக் வந்து அடோப் ஸ்டாக்கு அடுத்து இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆள் யாருன்னா ஷட்டர்ஸ்டாக் தான். அதில் வந்து என்னோடய இயர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க ஒரு $58 வந்து ஷட்டர்ஸ்டாக்கில் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் வித் 215 டவுன்லோட்ஸோட. ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லாத ஆள், ஆனால் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் இதில். இது வந்து கிராஸ் என்னை வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் கிராஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. இது நம்ம இன்டர்நெட்டை ஷேர் பண்ணி அதில் கிடைக்கிற இயர்னிங்ஸை வச்சு நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம். அதில் வந்து கிரிப்டோ பாயிண்ட்ஸாக நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதை நம்ம இந்தியன் ருப்பீஸாக சேஞ்ச் பண்ணி, இப்போ எப்படி USD அதாவது டாலர் எப்படி இந்தியன் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி இதே கன்வெர்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 2 to 3 மந்த்ஸ் அதில் கூட ஒரு 10 டேஸ் ரன் ஆனதுக்கு, என் கம்ப்யூட்டர் வந்து இன்டர்நெட்டில் 10 டேஸ் கனெக்ட் ஆகியிருந்ததுக்கு நியர்லி $30 கிட்ட எனக்கு கிடச்சிது. இப்போது இது 12 மந்த்ஸாக தொடர்ந்து 12 மந்த்ஸாக கனெக்டில் தான் இருக்குது. இதுக்கு எவ்வளோ ரெவன்யூ வரும்னு சொல்லி தெரியல. இதுக்கான ரெவன்யூ வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். இது எப்படி செட்டப் பண்ணணும், அக்கௌண்ட் செட்டப் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணணுன்ற எல்லா வீடியோவும் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதையும் பாருங்கள். இதில் வந்து எவ்வளோ வரும்னு தெரியல. ஆல்ரெடி ஏர்ன் பண்ணது $30. இதுதான் இது வரைக்கும் ஆன்லைனில் நான் ஏர்ன் பண்ண ஜேர்னி. மை டோட்டல் ஜேர்னியே இதுதான். சரிங்களா, ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ நான் வந்து 26,000 இமேஜ் போர்ட்ஃபோலியோ இருக்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவ்வளோ தூரம் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு நினைக்க வேணாம். இப்போ இவ்வளோ தூரம் எப்படி வந்துச்சுன்னா ஒன்றுமே நான் என்னோடய ஃபஸ்ட்டு 1 இயர் ஃபுல்லாகவே நான் எவ்வளோ இமேஜ் வச்சுருந்தேன்னா நியர்லி ஒரு ஒன் இயரில் என்னோடய இமேஜ் போர்ட்ஃபோலியோ சைஸ் வந்து 1000 கூட தாண்டி இருக்காது. சரிங்களா, இப்போது ரீசெண்டாக தான் ரொம்ப அதிகம் அப்லோட் ஆகி 26,000 ஆயிருக்கே தவிர ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து 1000 கூட இல்லை. அடோப் ஸ்டாக்கில் அவ்வளோ கம்மியாக தான் இருந்துச்சு. ஒன்றுத்தையும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 200-300 வீடியோவுக்கு மேலே யூடியூப்பில் அதை பற்றியே பார்த்துருப்பேன். நிறைய படித்தேன் அதை பற்றி.
அந்த கன்டென்ட் வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. ஓகேவா? அப்போது வீடியோஸும் கம்மியாக தான் இருக்கும். சோர்ஸும் கம்மி தான். நம்ம தேடி தேடி எங்கெங்கேயோ படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இதில் படித்து கற்றுக்கிட்டு இருந்து தான் இவ்வளவும். சரிங்களா? இன்னமும் கற்றுட்டு தான் இருக்கேன். இப்போ பார்த்தா அதோ இந்த சைட்லாம் வந்து இன்னமும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த சைட்லாம் இன்னமும் இப்போ தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். அதனால் யாருக்கும் அதிகம் தெரிஞ்சவங்களும் கிடையாது, தெரியாதவங்களும் கிடையாது. ஒரு நாளும் கற்றுக்கிறது தான். இப்போது நிறைய ரிசோர்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு இப்போ வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், வீடியோஸ் தமிழில் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி ரெகுலராக கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். எப்படி இந்த கீவேர்ட்ஸ் டைட்டில் எழுதுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி 2-3 கமெண்ட்ஸ் படித்தேன். அது உண்மை தான். கீவேர்ட்ஸும் டைட்டில்லாம் எழுதுறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது நம்ம வச்சுருக்கோம். அதில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஏ வந்து கீவேர்ட்ஸ்லாம் ரைட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அப்போது அந்த வேலையும் சிம்பிளிஃபை ஆகிடுச்சுன்னா இன்னும் ஃபாஸ்ட் அப்லோட் பண்ணலாம். ஓகே. வெளியே ரொம்ப பட்டாசு அடிக்கிற சவுண்டாக இருக்குது. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. நல்லா தீபாவளி கொண்டாடுங்க. அதே மாதிரி சைடில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வேயும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.